It's Max. Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் பார்க்க போகிறோம். கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஃபிபனாக்சி சீரீஸை நம்ம எவ்வளோ ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறோம் அதுதான் கேமோட கான்செப்ட். ஃபிபனாக்சி சீரீஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம இப்போ கேமை பார்க்க போகலாமா? கேம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடுறத அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒரு 10 நம்பர் எழுத சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு எழுத போகிற நம்பர் எப்படி இருக்கணும்னா, முதல் 2 நம்பரும் என்ன நம்பர்னாலும் எழுதிக்கலாம். நான் இங்கே வந்து 11, 22 அப்படின்னு எடுத்திருக்கேன். இனிமேல் வரப்போகிற நம்பர்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ஃபிபனாக்சி சீரீஸில் எழுத சொல்லுங்கள். ஃபிபனாக்சி சீரீஸ்னால் என்னென்னா, நம்ம எழுத போகிற நம்பர் வந்து இதுக்கு முந்தி எழுதின 2 நம்பரையும் ஆட் பண்ணி வர நம்பராக இருக்கணும். அப்போ இப்போ இங்கே 3rd நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணி வர நம்பராக இருக்கணும். அப்போ 11ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபிபனாக்சி சீரீஸ். இப்போ வந்து 4th நம்பர் எப்படி இருக்கணும்? செகண்ட் நம்பரையும் 3rd நம்பரையும் ஆட் பண்ணி வர நம்பராக இருக்கணும். அப்போ இங்கே செகண்ட் நம்பரையும் 3rd நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22 + 33 என்ன கிடைக்கும்? 55 கிடைக்கும். 5th நம்பர் எப்படி எழுதணும்னா, 3rd நம்பரையும் 4th நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். 3rd நம்பரையும் 4th நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 33 + 55 88 கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டை வந்து இப்படி ஃபிபனாக்சி சீரீஸ் மூலமாக ஒரு 10 நம்பர் வரைக்கும் எழுத சொல்லிடுங்க. இப்போ ஃபிபனாக்சி சீரீஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து எழுத போகிற நம்பர் எப்படி இருக்கணும்? நம்ம இதுக்கு முந்தி எழுதின 2 நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சராக இருக்கணும். அப்படி ஃபுல் சீரீஸையும் உங்கள் ஃப்ரெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு எழுதும் போது நம்ம அதை கவனிக்கணும்னு தேவையில்லை. வேறு பக்கமாக திரும்பினா இன்னும் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு 10 நம்பர் ஃபிபனாக்சி சீரீஸில் எழுதிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்ரெண்டை எல்லா நம்பரையும் ஆட் பண்ண சொல்லுங்கள். அந்த 10 நம்பரையும் அவங்கள கால்குலேட்டரை யூஸ் பண்ண சொல்லிக்கிடுங்க. ஆனால் அவங்க ஆட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நம்மளால் இந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி ஆன்சரை வந்து ஒரு செகண்டில் சொல்லிட முடியும். இந்த சீரீஸ்க்கு ஆன்சர் என்னென்னா 2541. நம்மளால் எப்படி இந்த 10 நம்பரையும் ஒரு செகண்டில் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும்னு பார்க்கிங்களா? அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு 10 நம்பர் எழுதிடுவாங்க இல்லையா? அந்த 10 நம்பர்லையும் எல்லா நம்பரையும் நோட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த 7th நம்பரை மட்டும் நோட் பண்ணால் காணும். இப்போ இங்கே 7th நம்பர் வந்து என்ன இருக்குது? 231 இருக்குது. அந்த நம்பரை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 231 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2541 கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் இங்கே இருக்க 10 நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஒன்றுமா கால்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னா, எந்த நம்பர் வந்து எழுதினாலும் பரவாயில்ல, ஃபிபனாக்சி சீரீஸில் எழுதினோம்னா அதில் வர 7th நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் அந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சராக இருக்கும். ஒரு நம்பரை வந்து நம்மளுக்கு 11ஆல் சீக்கிரமாக மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம 11ஆல் சீக்கிரமாக மல்டிப்ளை பண்ணலான்னு ஏற்கனவே இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து 231 11ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால், ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. 1 அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்புறம் ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணும். 1 + 3 4, 3 + 2 5, அப்புறம் 2 அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்புறம் நம்மளுக்கு வந்து 2541 ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் வந்துடும். சரி, நீங்கள் இப்போ கேட்கலாம், எதுக்கு அந்த சீரீஸில் வந்து 7th நம்பரை எதுக்கு 11ஆல் பெருக்கிறோம், 11ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது எப்படி அந்த டோட்டல் ஆன்சர் சேமாக வருதுன்னு அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ கேமை எப்படி ஆரம்பித்தோம்னா, ஒரு 10 நம்பரை உங்கள் ஃப்ரெண்டை எழுத சொன்னோம். ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம், செகண்ட் நம்பரை பின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம 3rd நம்பர்லேருந்து ஃபிபனாக்சி சீரீஸை தான் எழுத ஆரம்பித்தோம். அதாவது முதல் 2 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் a + b அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். 4th நம்பர் வந்து செகண்ட் நம்பரையும் 3rd நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ b + a + b வந்து a + 2b கிடைக்கும். 5th நம்பர் வந்து 3rd நம்பரையும் 4th நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதினா நம்மளுக்கு 2a + 3b கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிபனாக்சி சீரீஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 10 நம்பருக்கு நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து எல்லா நம்பரையும் ஆட் பண்ண சொன்னோம். இப்போ நம்ம எல்லா ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 55a + 88b கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த சீரீஸில் வர 7th நம்பரை மட்டும் பார்க்க சொன்னோம். இப்போ இந்த சீரீஸில் 7th ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 5a + 8b இருக்குது. அந்த நம்பரை வந்து நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 5a + 8bயை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 55a + 88b கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வர 7th நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரும்
மொத்த நம்பரை ஆட் பண்ணி வர ஆன்சரும் சேமாக தான் இருக்குது. அதனால தான் 7th நம்பரை மட்டும் 11ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். இந்த கேம் வந்து பார்க்க ட்ரிக் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது கால்குலேஷன் தான். அந்த கால்குலேஷனை தான் நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேமை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் மின்னல் வேகத்தில் அடிஷன் பண்ணுற மாதிரி தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. நன்றி.